கரெக்டா விட்டனா? பரவாயில்லையே. அது சரி, எனக்கு இன்னைக்கு சமையல் பண்ணியே கொடுத்து தீருவேன்னு அடம் பிடிச்சு எப்படியும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டீங்க. ஆமா சரசு, நீ கர்ப்பமானதுல இருந்து உன்னை என்னால சரியா கவனிச்சிக்கவே முடியல. அதுவும் நான் காணா போய் திரும்ப வர்றதுக்குள்ள நீ ஏகப்பட்ட அவமானத்தை சந்திச்சிட்ட. அதனால நீயும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தையும் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஐயா தான் சமையல் முழுக்க. புளி குழம்பு, புளி ரசம், மாங்காய் தொக்கு எல்லாம் புளி ஐட்டமா போட்டு தாக்க போறேன். என்ன சிரிக்கிற? இல்ல, உங்களை பார்த்தா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல காய்கறி விக்கிறவங்க மாதிரியே இருக்கு. உங்களை இபி ஆபீசர்னே சொல்லவே முடியாது. நீ எப்படி வேணா சொல்லிக்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் இந்த சுப்பு சரசுவோட தாசன். சரசு தாசன் நல்லா இருக்குல்ல பேரு? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானா? சரி, காலம் பூரானே வச்சுக்கோ. வேணா கெசட்ல கூட சரசுதாசன் என் பேரை மாத்திடலாமா? சரி, இப்ப நான் செய்யற சமையல் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே உன் விமர்சனம் தான் எனக்கு சொல்லணும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல சொன்னா அதுக்குள்ள சொல்றேன். சரசு இரு 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 ஒரு நிமிஷம் இரு. இதுல சரசு, ஐயோ என்ன பண்றது? அத்தை, என்னம்மா வாந்தி ரொம்ப வருதா? இல்ல, அப்பப்போ இந்த மாதிரி இருக்கு. சரசு, சுப்பு எங்க? அவரு உள்ளதான். குடுப்பா. மா மா நீங்க இருக்குமா? அத்தை, நீங்க என்ன அத்தை? ஏமா என் மருமகளுக்கு நான் செய்யக்கூடாதா? அத்தை, நீ இப்படி தனி கொடுத்தன இருக்கிறது தெரிஞ்சிருந்தா, நீ மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா, என்னைக்கோ இந்த பார்வதி மாமியாரோட கடமையை செய்ய வந்திருப்பாமா. இது ஏன் தப்பு இல்ல, உங்க 2 பேரோட தப்பு தான். சீக்கிரமா பேரனோ பேத்தியோ பெத்து கொடுமா. சரி சரி, ஏன் வாசல்ல என்ன பேசிட்டு இருக்கோம்? உள்ள போய் பேசலாமா? ஆமா அத்தை, வாங்க உள்ள வாங்க வாங்க. வாங்க அத்தை. அத்தை, இந்த வீட்டுக்கு நீங்க முதல்ல வரீங்க. உங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. பாத்தியா சுப்பு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லலன்னு சுட்டி காட்டுறேன். ஐயோ அத்தை, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நிஜமாவே நீங்க இங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த சந்தோஷம் எப்பவுமே நிலைக்கணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். அதனாலதான் நான் அந்த மாதிரி சொன்னேன். உள்ள வாங்க அத்தை, வா. வாங்க அத்தை, வா ரேகா, வா உட்காரு. அத்தை உட்காருங்க. எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க? யாராச்சும் ஏதாவது பேசுங்க. பிரிஞ்சவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா சந்தோஷத்துல பேச வார்த்தையே வராது ரேகா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் பண்ணது சரின்னு சொல்ல, தப்புதான். எனக்கு வேற வழி தெரியலம்மா. எனக்கு 2 பக்கமும் கடமை இருக்குல்லம்மா.
பழசெல்லாம் எதுக்குப்பா இந்த மாதிரி நேரத்துல பேசிட்டு இருக்க? கலகம் பிறந்தா நல்லது பிறக்கும்னு பொதுவா சொல்லுவாங்க. நீ காணாம போனது, சரசு மேல அபாண்டமா பழி விழுந்தது, இவ்வளவு கலாட்டாவும் என் புள்ள வீட்டுல என்னை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காகத்தானு என்ன நான் சமாதானப்படுத்திட்டேன்ப்பா. நீ பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. முக்கியமா சரசு பாவம், இவளுக்கு எவ்வளவு பெரிய கொடுமையெல்லாம் நடந்துருச்சு. யாரும் மனசறிய அந்த பாவத்தை பண்ணலப்பா. ஏதோ நம்ம குடும்பத்துக்கு கெட்ட நேரம், யாரும் வேண்டாதவங்க செஞ்ச சூழ்ச்சி. ஆனா இப்ப எல்லாமே நல்லதா முடிஞ்சு போச்சு. பெருந்தன்மையா மறந்துரு சுப்பு. சரசு, நீயும் என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, என்னத்த நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எப்போ நீங்க என்னை தேடி இங்க வரைக்கும் வந்துட்டீங்களோ அப்பவே என்னோட கவலை வருத்தம் எல்லாமே பறந்து போச்சு அத்தை. ஆமாம்மா, நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா. நீ அங்கிருந்து வரும்போது கோவத்துல வார்த்தையை விட்டுட்ட. இனிமே அங்க வரமாட்டேன் அப்படின்னு அப்படியெல்லாம் இருக்க கூடாதுப்பா. நீ வீட்டுக்கு மூத்த பையன்பா, உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. இன்னும் ரகுவுக்கு கல்யாணம் ஆகணும், மற்ற நல்ல காரியங்கள்லாம் நம்ம வீட்டுல நடக்கணும்ப்பா. நீ இப்படியே இருக்க கூடாதுப்பா. உன் தம்பிங்களை வெறுத்து ஒதுக்கிட கூடாதுப்பா. காலம் எல்லா காயத்துக்கும் மருந்து போடுன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாமா? சுபு மாமா, என் மேல ஏதாச்சும் கோவமா? நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி அன்னைக்கு நான் பேசிட்டேன். சேச்சே, உன் மேல கோவமே இல்லம்மா. நீ சொன்ன ஒரு வார்த்தை கூட தப்பில்ல. அதே நேரத்துல மாதவன் பேசின ஒரு வார்த்தை கூட சரியில்லை. அதுக்காக அவரை மன்னிச்சிருங்க மாமா. அவர் பேசினதுக்காக, அவர் அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட உங்க தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சே, அவன் பேசினதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம்? நீ பேசினதுதான் குழம்பி கிடந்த என் மனசை தெளிவாக்குச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடிஞ்சது. அதனால நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். அதெல்லாம் எதுக்கு மாமா? அக்கா, நீங்களும் எல்லாத்தையும் மறந்துடுறேக்கா. நீ மாதவனை கூட ஒரு தடவை இங்க கூட்டிட்டு வரணும். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும். என் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள இது எல்லாமே நடக்கணும் ரேகா. நிச்சயம் நடக்கும்க்கா. அப்புறம் அத்தை, நெக்ஸ்ட் என்ன பிளான்? என் மருமக மாசமா இருக்கா. கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து பாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு பக்கத்திலே இருந்து பாத்துக்கணுமா. நீ சென்னைக்கு கூப்பிடாதம்மா. கொஞ்ச நாளைக்கு நான் மாதவ முகத்துல முழிக்கவே விரும்பல. உங்க அம்மா புள்ள சண்டைக்கு நடுவுல நான் வரமாட்டேன். உங்க இஷ்டப்படி பண்ணிக்கோங்க. என்னப்பா அது, காய்கறி எல்லாம் சிதறி கிடக்குது, என்ன நடக்குது? அதை ஏன் அத்தை கேக்குறீங்க? உங்க பையன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு எனக்கு சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்லி காய்கறி நறுக்கிட்டு இருக்காரு. அப்படியா? சரிப்பா, நீ சமையல் பண்ணுப்பா, நானும் பாக்குறேன் என் புள்ள சமையல் பண்ற சாமர்த்தியத்தை. நான் சமைச்சு போட்டேன்னா இன்னைக்கே நீங்க ரேகா கூட திரும்ப போயிடுவீங்க. நீங்களே சமைச்சு போடுங்க, நாங்க சாப்பிடுவோம். உங்களெல்லாம் பொழைச்சு போங்கன்னு விடுறேன். என் சமையல் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். ரொம்ப தேங்க்ஸுங்க, என்ன ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போய் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு. நான் தான் திவ்யா தேங்க்ஸ் சொல்லணும். எத்தனையோ நாள் உனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அப்பெல்லாம் நீ என்னை மதிக்கவே மாட்டேன். நான் கிட்ட வந்தாலே என்னை கடிச்சு கொதறுவேன். ஆனால் இன்னைக்கு நீயா என்கிட்ட ஒவ்வொரு பொருளாக கேட்டு வாங்கின பார்த்தியா? மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
அன்னைக்கு ஒரு நாள் நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்களோட சின்ன சின்ன ஆசைலாம் என்னன்னு சொல்லுங்கன்னு. அப்ப சொன்னீங்க, உன்னை கடைக்கு கூட்டிட்டு போய் நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும்னு. அதுவும் நீ கேட்ட பொருள் எல்லாம் விலை கூட பார்க்காம வாங்கி தருவேன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். ஓ, அதானா இதெல்லாம். ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. என்னுடைய ரொம்ப நாள் ஆசையை நீ நிறைவேற்றிட்ட. என்னங்க, என்னாச்சு? இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னங்க, தண்ணியை குடிங்க. இந்த மாத்திரையை போடுங்க முதல்ல. என்ன நீ அவனா மாத்திரையே கொடுக்குற? ஐயோ, முதல்ல இந்த மாத்திரையை போடுங்க. நாளைக்கே சொன்னேன்ல, இது இருமலுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன்னு. நீங்க முதல்ல போடுங்க. போடுங்க. திவ்யா, திரும்பவும் சொல்றேன், முன்னெல்லாம் நீ இப்படி இல்லவே இல்லையே. என்ன அடிச்சிருக்க, நிறைய திட்டிருக்க. ஏன் என் முகத்தை பார்க்காம நாள் கணக்கா இருந்திருக்க. திடீர்னு உனக்கு இப்ப என்ன ஆச்சு? சத்தமா இருமுனாலே இப்படி பதட்டமாயிடுற. நீ என் திவ்யா தானா? என்னங்க, நான் உங்க திவ்யா தான். இவ்வளவு பதறிட்ட. ஆனா இந்த பதட்டம்லாம் உண்மையான அன்புதானா? ஏன் அன்பு மேல சந்தேகப்படுறீங்களா? திவ்யா, நான் ரொம்ப அப்பாவி. உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். நீ எது சொன்னாலும் செஞ்சிருவேன், எது சொன்னாலும் நம்பிடுவேன். அந்த அளவுக்கு உன் மேல சின்ன வயசுல இருந்தே ஆசை வச்சிருக்கேன். திவ்யா, உன்னை என் கனவு கண்ணியா, நீயே என் உலகமா, நீ தான் என் தெய்வம் நினைச்ச காலம் இருக்கு. ஆனா இப்போ நீ காட்டினியே, இந்த அன்புக்காக தான் நான் பல வருஷமா வெயிட் பண்ணேன். இதுக்காக தான் தவிச்சேன், துடிச்சேன். ஆனா இது எல்லாமே இப்ப எனக்கு கிடைக்குது. ஆனா இது என்னமோ எனக்கு சந்தேகமா. நிஜமான அன்போடு தான் பண்றியா? நீ இப்ப எனக்காக துடிச்சதெல்லாம் நிஜம்தானா? என்னங்க, ஏன் பாசத்து மேலே சந்தேகப்படுறீங்களே? அப்போ என்ன நிஜமாவே புரிஞ்சுக்கிட்டியா? இல்ல ஏதாச்சும் எதிர்பார்த்து? என்னங்க, தப்பில்லை திவ்யா. நீ ஆசைப்பட்டேன்னு தான் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கவே சம்மதிச்சேன். என்கிட்ட ஏதாச்சும் எதிர்பார்த்து மறுபடியும் குடும்பம் நடத்த வந்திருக்க. இல்லை நான் உனக்காக எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டினா வெளிப்படையாக என்கிட்ட சொல்லிடு. நான் உன்னை தப்பால நினைக்க மாட்டேன். ஏன்னா இப்படிலாம் நடிக்க வேண்டாம். என் உசுரை வேணா கேட்டுப்பாரு. என் நெஞ்ச பொழந்து உனக்காக சாக தயாராக இருக்கேன். சத்தியமா திவ்யா, தயவு செஞ்சு இப்படிலாம் நடிக்காத. நான் உன்னை ரொம்ப நம்புறேன். ஆனா நீ கொடுக்க போற கடைசி ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் ஏங்க நடிக்க போறேன்? இல்ல, உன்னுடைய அளவுக்கு அதிகமான பாசம், நேசம், அன்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமுறுத்துது திவ்யா. நீ எதை வேணா கேளு. இந்த ஏழைகிட்ட என்ன இருக்கோ அதை மொத்தமா அப்படியே உன்கிட்ட கொடுத்துட்றேன். ஆனா என்ன ஏதாச்சும் நம்ப வச்சு ஏமாத்தாத. அப்படி ஏதாச்சும் ஏமாத்தினா சத்தியமா என்னால தாங்கவே முடியாது. இத பாருங்க, சத்தியமா சொல்றேங்க, நான் நடிக்கலங்க. என்ன நம்புங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில உங்க மேல பாசம், நேசம், அன்பு எல்லாமே இருக்குங்க. புரிஞ்சுக்கோங்க. உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்,
உங்களோட எல்லா ஆசையும் நிறைவேற்றணும்னு என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். இன்னொரு தடவை என்ன சந்தேகப்பட்டுடாதீங்க. உங்களை பழி வாங்குறதுக்காக நான் இங்க வரல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை கஷ்டப்பட விட மாட்டேன். ஆமாங்க. சரி, இப்படி என் எல்லா ஆசையும் திடீர்னு கேட்டு நிறைவேற்றுறியே, உன்னோட ஆசை தான் என்ன? உங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட ஆசை. சரசு, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லு, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன். நான் மாங்காய் பச்சடி செஞ்சு வச்சிருக்கேன். சென்னையிலேருந்து வரும்போது குங்குமப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். தினமும் சாப்பாட்டுக்கு கருவேப்பிலை துவையல், கீரை எல்லாம் செஞ்சு தரேன். உனக்கு மட்டும் இல்ல, குழந்தைக்கும் நல்லதுதான். அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நீங்க எப்பவுமே என் பக்கத்துல இருந்தா போதும், என் மனசுக்கு தைரியமா இருக்கும். சரி, முதல்ல ஒரு செக்கப் போயிட்டு வந்துடலாமா? நாளைக்கு போலாமா? இல்ல அத்தை, அனுராதான்னு ஒரு டாக்டர் கிட்ட என் தம்பி செக்கப்க்கு கூட்டிட்டு போறான். அவங்க எனக்கு செக்கப்ல இருந்து டெலிவரி வரைக்கும் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? பரவாயில்லையே. என்ன இந்த அம்மா இங்க இருக்கு? சரசு தனி கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே. உள்ள வரலாமா? வாமா. வா கவிதா, உட்காரு. நீங்களும் உட்காருங்க. கவிதா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு வேலை இங்க காஞ்சிபுரத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க? எனக்கும் காஞ்சிபுரத்துல வேலை டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுமா. என்ன பாக்குற? மாமியார் வேலை? ஆமா கவிதா, அத்தை எங்க கூட கொஞ்ச நாள் தங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அத்தை தான் இப்போ என்ன பாத்துக்கிறாங்க. சொல்லவே இல்ல. ஆமா. எங்க பயங்கர பிரச்சனை, உன்னோட உதவி வேணும்னு பார்த்தா நீ முன்னாடியே இருக்க மாட்டேங்கிற. எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு நீ முன்னாடி வந்து நிக்கிற. அப்புறம் உன்கிட்ட என்னத்த சொல்றது? என்ன பண்றது, என் வேலை அப்படி. ஆமா கவிதா, சுப்பு காணாம போய் 4 நாளா நாங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டோம்மா. உன் ஸ்டேஷனுக்கு வந்து என் வீட்டு பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அடிச்சுட்டு இருந்தாங்களாமே, உனக்கு தெரியாதா? இல்ல, நான் ஊர்ல இல்ல. சுப்புவை காணுமா? என்ன கவிதா, நான் தானே ஒரு காணணும் ஸ்டேஷன் வந்து உன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்தல. என்ன பண்ண அந்த கம்ப்ளைண்ட்ட? எந்த ஆக்ஷனும் எடுக்காம கிழிச்சு போட்டியா? அப்படியெல்லாம் இல்ல. கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி ஊர் முழுக்க சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். போய் என் புருஷ காணும்னு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீ பதிவே பண்ணல. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உன் ஸ்டேஷன்ல இல்லவே இல்லையாமே. நீ தானே கனகா கிட்ட எழுதி கொடுத்த. நீ போன உடனே நான் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டேனே. சங்கரும் மாதவனும் உன் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்ப இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்கனவே வந்ததுன்னு அவங்க சொல்லவே இல்லையாமே. ஓ, அதான் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது வேற ஒரு புக்ல. அது முடிஞ்சு போச்சா? புது நோட்ல இப்ப இருக்கிறவங்க அந்த கம்ப்ளைண்டே எழுதியிருப்பாங்க. என்னம்மா, ஸ்கூல் டீச்சர்கிட்ட ஹோம்ஒர்க் எழுதாத பையன் காரணம் சொல்ற மாதிரி சொல்ற? நீ சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? நான் நம்பல.